இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். பாருங்க, ஒரு குடும்பத்தார் தங்களுடைய தகப்பன் சொன்ன அந்த வார்த்தைகளெல்லாம் நாங்கள் கேட்டு அப்படியே கை கொண்டு வருகிறோம் என்று இங்கே உறுதியாக சொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்படி அவங்க தகப்பன் அவர்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்குன்னு வீடு கட்டக்கூடாது, கூடாரங்களில் தான் நீங்க குடியிருக்கணும், விதை விதைக்க கூடாது, உங்களுக்குன்னு வயல் நிலங்கள், திராட்சை தோட்டங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, திராட்சை ரசம் சம்பந்தப்பட்ட எதையுமே நீங்கள் குடிக்க கூடாது. இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா? அந்த நாட்களில் இதெல்லாம் அடிப்படையா எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறது. இந்த மாதிரி அலுவல்கள் எதுலையுமே நீங்க என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. ஆனா அந்த வார்த்தைய அப்படி அந்த முழு குடும்பமும் கை கொண்டு வருகிறது. இப்ப ஆண்டவர் இதை கவனித்து எரேமியாட்ட அந்த குடும்பத்தை அழைத்து அவங்கள ஆலயத்துல இருக்கிற ஒரு அறையில கொண்டு போய் திராட்சை ரசத்தை நீ குடிக்க சொல்லு அப்படின்றார். அவங்களுக்கு அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இதை குடிங்கன்னு சொல்லப்பட்ட போதுதான் இவ்வளவு விவரங்களை சொல்றாங்க. நாங்கள் எங்கள் தகப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். இப்ப கர்த்தர் ஆதங்கப்படுகிறார். ஒரு உலக பிரகாரமான தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த குடும்பத்தார் இவ்வளவு காலம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களா வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா இவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவனாகிய நான் செய்யறேன், வாக்குத்தத்தங்களை கொடுத்து உடன்படிக்கை செய்து அவர்களை ஆசீர்வதித்து வருகிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மத்தியில இஸ்ரவேல் ஜனங்களை மேன்மைப்படுத்தி அவங்களை கனப்படுத்தி வச்சிருக்கிறேன். அப்போ இவர்கள் கை கொள்ள வேண்டும் என்று நான் நியமித்த அந்த கட்டளைகளெல்லாம் அவங்க கை கொள்ள மாட்டேன்றாங்க. என்னுடைய வார்த்தைகளெல்லாம் அவங்க கேட்கவே மாட்டேன்றாங்க. என் சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்கவே மாட்டேன்றாங்க. இதுதான் தேவனுடைய வருத்தம், தேவனுடைய வேதனை. இத எரேமியாவின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த குடும்பத்தின் மூலமா ஒரு செய்தியா சொல்றார். இப்ப என்ன நடக்குது? தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள் என்று உதாரணமாய் சொல்லப்பட்ட இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. எனக்கு முன்பாக நிற்கத்தக்க ஒரு புருஷன் இந்த ரேகாபின் குடும்பத்தார்ல கண்டிப்பா இருப்பாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்கன்னா! கர்த்தருக்கு முன்பாக நிற்பது என்பது எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய மேன்மை. அப்ப அந்த குடும்பத்துல கண்டிப்பா புத்திர சந்தானம் உண்டு, அந்த குடும்பத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு. அப்ப அந்த குடும்பத்தை ஆண்டவர் எப்படி தனித்துவப்படுத்தி காட்டுறாரு பாருங்க. மற்ற எல்லாருக்கும் அழிவு இருக்கு, ஆபத்து இருக்கு, அவங்க வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனா இந்த ஒரு குடும்பத்துக்கு உத்தரவாதம். நான் இதுல 2 விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். உங்களை பெற்ற உங்களுடைய தகப்பன், உங்க தாய் உங்களுக்கு கற்றுத்தருகிற காரியங்களை நீங்க கை கொண்டு நடங்க. ஆவிக்குரிய பெற்றோரா இருக்கிற உங்களுடைய ஊழியர்கள் அவர்கள் மூலமா சொல்லித்தரப்படுகிற காரியங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்லாமல் உங்க குடும்பத்துல உங்க கணவனுடைய தாயோ தகப்பனோ அல்லது உங்க மனைவியினுடைய தாயோ தகப்பனோ அவர்களும் உங்களுக்கு ஒரு பெற்றோர் தான். உங்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை அவர்களும் தரலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க கை கொண்டு நடப்பீர்களானால், கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வீர்களானால், நிச்சயம் அது உங்களுக்கும் உங்களுடைய தலைமுறைகளுக்கும் உங்களுடைய வருங்காலத்திற்கும் ஆசீர்வாதமா இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. உலக பிரகாரமான தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல பரலோக தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முக்கியத்துவம் கொடுக்கும் போது அவர் மூலமாய் உண்டாகும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டாகும். கை கொண்டு நடப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவனே, இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை எங்களுக்கு நீ தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.